மிஸ்டர் லேடீஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த உடல் பருமன், ஒபேசிட்டி, அதே போல் உடல் எடை குறைவு, வெயிட் மேனேஜ்மெண்ட் அல்லது வெயிட் லாஸ், இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போதே சில பேருக்கு அது ரொம்ப அதிர்ச்சியையும் சில பேருக்கு ரொம்ப ஆத்திரத்தையும் கொடுக்கறத பார்க்கும். இந்த ஜென்ஸி கிட்ஸ் இன்னைக்கு எதை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ, நீ ரொம்ப குண்டா இருக்க அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சென்ற வாரம் ஒரு ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய தந்தையார் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். 65 கிலோ தான் இருக்கா. முகமெல்லாம் ஒரே வீங்கி போய், தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போய், ஒரே அழுகை. வந்து என் ரூமில் உட்கார்ந்த உடனே 5 மினிட்ஸ் வெறும் அழுகை தான். நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு 10 வருஷமாக அந்த குழந்தை எனக்கு தெரியும். அதனால் நான் ஒன்றுமே சொல்லலை. அழுது முடித்த பிறகு நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னும்போது, அங்கிள் நான் வந்து 5 கிலோ எடை கூட்டிட்டேன். நான் சொன்னேன், உன்னோட ஆவரேஜ் ஹைட்டுக்கும் உன்னோட ஏஜுக்கும் நீ வந்து 65 இருக்கணும்மா. நீ 60 தானம்மா இருக்க, அதில் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லை இல்லை, என்னோடய கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் என்னை பார்த்து நீ ரொம்ப ஃபேட்டாக இருக்க, நீ என்னோடய கேங்கில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதனால் வந்து சூசைட் பண்ணிக்கலாமா நான் யோசிக்கிறேன் அங்கிள் அப்படின்ட்டான். அதிர்ச்சியாக போச்சு, எனக்கு பேரதிர்ச்சியாக போச்சு. அவங்க அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதுதான் வந்து உடல் எடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எல்லார் மனதிலேயுமே ஒரு 45 வருடங்களுக்கு முன்பு உடல் எடை அதிகமாக இருந்தால் நோய் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு கூட நிறைய பேர் ஐயையோ உடல் எடை, ஐயையோ உடல் எடைன்னு உடல் எடைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உடல் எடை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் அப்படிங்கிறது வேற, சராசரியாக நாம் இருக்க வேண்டிய உடல் எடை அப்படிங்கிறது வேற. இப்போ என்ன கான்செப்ட் வந்துருச்சுன்னா, உடம்பு எடை அதிகமாக இருந்தால் சர்க்கரை நோய் வரும். யார் உடம்பு எடை இருந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ வயிறு பெருசாகிடுச்சு, பானை மாதிரி ஆயிடுச்சு, உன் உடம்பு எடை அதிகமாக இருக்குது, உனக்கு சர்க்கரை நோய் வரப்போகுதுன்னு டாக்டர்ஸ் வார்ன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, உடல் எடை குறைவாக இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் எனக்கு வராது, நான் தான் ஸ்லிம்மாக இருக்கேனே, எனக்கு எந்த நோயும் வராது, எனக்கு எந்த நோயுமே வராதுங்கிற ஒரு மூட எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி கொண்டே போகிறத நான் பார்க்குறேன். எதற்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் மருத்துவமனைக்கு என்னிடம் ஆலோசனைக்கு வரும்போது நாடி பார்க்கும்போது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் மிக தெளிவாக தெரியறத பார்க்குறோம். அவ்வளவு மிக தெளிவாக தெரியக்கூடிய சர்க்கரை நோயை நான் அவர்களிடத்தில், அப்பா உனக்கு சர்க்கரை இருக்கு போல இருக்கே, நீ பரிசோதனை செஞ்சு பார்த்தியான்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க. அவர் கணவனாக இருந்தால் மனைவி சொல்லுவாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லுவார், சார் நாங்கள் ஸ்லிம்மாக தானே சார் இருக்கோம், எங்களுக்கு எப்படி சார் சர்க்கரை நோய் வரும்பாங்க. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, இன்றைக்கு ஒல்லியாக இருப்பவர்களுக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும், கடுமையான சர்க்கரை நோயோடு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சர்க்கரை நோயை மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சிக்காத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். எடை குண்டா இருக்கவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், எடை குண்டா இருக்கவனுக்கு சர்க்கரை நோய் வரும், எடை குண்டா இருக்கவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரும், எடை குண்டா இருக்கவங்களுக்கு புற்றுநோய் வரும். விதவிதமான கட்டுரைகளை நாம் படித்து 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 நம்முடைய புரிதல் எங்கே தவறாக இருக்கிறதுனா, எடை குறைவாக இருப்பவர்கள் அனைவருமே ஆரோக்கியமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையில் சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், புதிதாக சர்க்கரை நோயாளியாக மாறியவர்கள், நீண்ட கால சர்க்கரை நோயோடு இருப்பவர்கள், பக்க விளைவு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயோடு இருப்பவர்கள்னு கேரக்டரைஸ் பண்ணிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதிலாக உங்கள் மனதில் வருவது என்ன இருக்குன்னா, குண்டாக இருப்பவர்கள் தான் அதிகம் பேர் இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் தவறுங்க, ஒல்லியாக இருப்பவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கு ஏன் இந்த மித்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சினிமா படம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காமெடியான ஒரு சீன். நினச்சி நான் வந்து இந்த மெடிக்கல் விஷயத்தை ரிலேட் பண்ண ஒரு சீன். அந்த பரோட்டா சாப்பிட்ற ஒரு சீன். அதாவது அந்த ஹோட்டலுக்கு போவாங்க, அந்த ஹோட்டலில் வந்து போட்டி இருக்கும். 50 பரோட்டா சாப்பிடணும்,
சாப்பிட்டாங்கன்னா பரோட்டாக்கு பணம் கொடுக்க வேண்டாம், ₹100 பரிசு கொடுப்பாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னா பரோட்டாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகணும். இதுதான் போட்டி. அப்போ 2 பேர் வருவாங்க. ஒருத்தர் வந்து எடை ரொம்ப குண்டா இருப்பார், இன்னொருத்தரை பார்த்தா ஒல்லியாக இருப்பார். அப்போ அந்த மாஸ்டர் அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த குண்டா இருக்க ஆளை பார்த்து நீ இந்த போட்டிக்கு கிடையாது அப்படின்ன உடனே, ஒல்லியா இருக்க ஆளு நான் வரலாமா அப்படிம்பார். சரி அப்படின்னு சொல்லும்போது அவர் 50 பரோட்டாக்களை சாப்பிட்ருவாரு. அந்த மாஸ்டர் வந்து இல்ல இல்ல நீ குறைவா தான் சாப்பிட்டேன்னு சொல்லும்போது, அவர் திரும்ப சொல்லுவாரு, "நீ எல்லா கோட்டையும் அழி. நான் முதல்லேருந்து சாப்பிட்றேன். நீ கோடு போடு" அப்படிம்பாரு. அப்போ இதுதான் இன்றைக்கு நம்முடைய தவறான புரிதலுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த சீனை நான் சமீபத்தில ஒரு என்னோட மொபைல்ல வரும்போது நான் பார்த்தேன். நான் சினிமா பார்க்கறது கிடையாது. நான் சினிமா பார்த்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இத பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த தாட்டே இன்னைக்கு உங்க கூட பேசணும்னு நான் ஏன் நினைச்சேன் அப்படின்னா, ஒல்லியாக இருந்தால் ஆரோக்கியமானவர்கள், எடை கூடுதலாக இருந்தால் நோயாளிகள் அப்படிங்கிற ஒரு கருத்து ஓட்டம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த கருத்து ஓட்டமே மிகப்பெரிய தவறுங்க. ஏன் இத திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் தான் சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் மிகப்பெரிய பக்கவிளைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு ஓடுகின்ற ஒரு நிலை வருவதற்கான காரணம் நம்முடைய புரிதல். ஒல்லியா இருக்கவனுக்கு சர்க்கரை நோய் வராது, எடை குறைவா ஃபிட்டா இருக்கவனுக்கு இதய பாதிப்பு வராது, ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராதுன்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறுங்க. 5 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். முதலாவது விஷயம், இந்த ஒல்லியா இருக்கக்கூடிய உடலமைப்பை கொண்டவர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே 2 வகையான கொழுப்புகள் உண்டுங்க. ஒன்று நம்முடைய தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்குட்டேனியஸ் ஃபேட், இன்னொன்று நம்முடைய உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய விசரல் ஃபேட். இப்போ நீங்கள் குண்டா இருக்கவங்கள பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட்டும் இருக்கும், சப்குட்டேனியஸ் ஃபேட்டும் இருக்கும். ஏன்னா அவங்களோட மசில் நிறைய இருக்கும். இந்த மசில் நிறைய வரும்போது உங்கள் உடம்புல சப்குட்டேனியஸ் ஃபேட் நிறைய இருக்கும். அதுக்கு ஏற்றா போல் விசரல் ஃபேட் இருக்கும். அப்போ உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடலுடைய வெளிப்பகுதி ரொம்ப ஒல்லியாக இருக்கும்போது, தசைகள் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? சப்குட்டேனியஸ் ஃபேட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொழுப்புகள் சேர்ந்து உறுப்புகள் மேல் கொழுப்புகள் படிந்து போய் விசரல் ஃபேட் அதிகமாகும். எப்போவுமே இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் வேலை பார்க்காது, இது சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் விசரல் ஃபேட் ஒரு உறுப்பை போலவே வேலை செய்ய ஆரம்பித்து உங்களுடைய சர்க்கரை நோயை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இன்றைக்கு ஒல்லியாக இருக்கவங்களை விட குண்டாக இருக்கவங்க தான் ஆரோக்கியமானவர்கள். சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும் தின் பர்சனுக்கு வரக்கூடிய ஃபேட்டும் குண்டாக இருக்கவனுக்கு வரக்கூடிய ஃபேட்டும் ரொம்ப பெரிய அளவில் நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக நான் சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும் ABCDEன்னு சொல்லுவேன். இந்த 5 ஃபேக்டர் தான் உங்கள் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதான்னு டிசைட் பண்ணக்கூடியது. உங்களோட ஏஜ், சின்ன வயசில் வரக்கூடிய சர்க்கரை நோய் டைப் 1 சார்ந்த சர்க்கரை நோயாக வரதும், நீண்ட காலம் 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய சர்க்கரை நோய் டைப் 2 சார்ந்த சர்க்கரை நோயாக வரதையும், அதனால் ஏஜ், இந்த ஏஜுக்கு வரக்கூடிய நிலையை பொறுத்தும், அதே போல் எவ்வளோ நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்ங்கிறத பொறுத்தும் நம்ம சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது. அதில் பிங்கிறது இந்த பாடி டைப். இந்த பாடி டைப்புங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் நம்ம சர்க்கரை நோயில் பார்க்குறோன்னா, நீங்கள் எடை கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னா, உங்களுடைய எடையை குறைப்பதற்கான முயற்சிகள் உங்களுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோமை குறைக்கும் போது உங்களுடைய சர்க்கரை நோய் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நிறைய எடை குறைப்புக்கான ஊசி மருந்துகள் எதுவுமே எடை குறைப்புக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது, சர்க்கரை நோயை குறைப்பதற்காக தயாரிக்கப்பட்டது. அப்போ எடை குறைப்பு அதில் வரும்போது எடை குறைப்புக்காக இன்றைக்கு பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்து கொண்டே வருகிறதுன்றதுனால இன்றைக்கு நிறைய சர்க்கரை நோயாளிகள் எடை குறைப்பதற்கு எடை கூடுதலாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அப்போ பீன்றது பாடி டைப். பாடி டைப் குண்டாக இருந்தால் உங்களை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்தலாம். இல்லைனா மிக கஷ்டம் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கணும். சிங்கிறது HbA1c. ஒரு 7, 8 HbA1c இருந்தால் ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 12, 13 HbA1c இருந்தால் கஷ்டம். டிங்கிறது டியூரேஷன், எத்தனை வருஷம் நம்ம அந்த நோயோடு இருக்கும். ஒரு 2 வருட சர்க்கரை நோயாளியும் ஒரு 20 வருட சர்க்கரை நோயாளியும் பார்த்தோம்னா, 2 வருட சர்க்கரை நோயாளியை குணப்படுத்துவது மிகச் சுலபம். 20 வருட சர்க்கரை நோயாளியில் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். ஃபார் எந்தூசியாசம் பொதுவாக நான் சொல்கிறது, உண்மையிலே நோய் தீரணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குன்னா அதை நம்ம செய்யணும். இந்த கும்பகோணம் நான் போகும்போது நிறைய மாமிகள் என்னை பார்க்க வருவாங்க.
ஒருத்தருக்கு கூட சுகர் கண்ட்ரோல் ஆகாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, "ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டேன், ஒரு சொல பலாப்பழம் சாப்பிட்டேன். ஐயோ! சுவாமி பிரசாதம் வந்தது ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன்பாங்க." அப்ப நோய கட்டுப்படுத்தணுன்ற, குணப்படுத்தணுங்கிற எந்தூசியாசம் இல்லன்னா அப்ப என்ன பண்றது? ஸோ எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்ட இந்த இடத்த நான் சொல்றேன்னா, ஏ, பி, சி, டி, ஈன்னு சொல்லக்கூடிய 5 காரணிகள் இன்றைக்கு சர்க்கரை நோயை ரிவர்ஸ் செய்ய முடியுமா? முடியாதான்னு சொல்லக்கூடிய காரணிகள்ல, இந்த பிங்கிற பாடி டைப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்க்யூட்டேனியஸ் ஃபேட் அண்ட் விசரல் ஃபேட். இந்த ஃபேட்ல எது வந்து கூடுதலா இருக்கும்? குண்டா இருக்கவனுக்கு 2மே நல்லா இருக்கும். அப்ப விசரல் ஃபேட்ட குறைக்கிறது ஈஸி. ஒல்லியா இருக்கவனுக்கு வெளிப்புற கொழுப்பே இருக்காது. உட்புற கொழுப்பு தான் இருக்கும். ஆனா பார்ப்பதற்கு ஒல்லியாக இருக்கும்போது, உறுப்பை சுற்றி தேங்குகின்ற கொழுப்புகள் அதிகமாகும்போது நோய்த்தன்மை அதிகமாகிறது. 2வது மெட்டபாலிசம். இன்னைக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உறிஞ்சக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுமா? தசைகள் தான். எந்த அளவுக்கு நீங்க மஸ்குலரா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட சுகர் குறைவா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க மஸ்குலர் இல்லாம ஒல்லியா இருக்கீங்களோ, எலும்பு மேல் தசை போர்த்தியது போல, எலும்பு மேல் தோல் போர்த்தியது போல நீங்க இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பலம், உங்களுடைய உறுப்பு, உங்களோட செயல்பாடு குறைவா இருக்கும். உங்களோட சுகர் அதிகமா இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி மசில்ஸ் என்ன பண்ணும்னா, பிளட்ல இருக்க சுகர அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். அது இல்லாம போகும்போது, உங்களோட சர்க்கரையை கட்டுப்படுத்துறதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ ஏன் உடல் எடையை பொறுத்து உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படுதல் மாறுபடுகிறதுனா, அதுக்கு இது ஒரு பெரிய காரணம். 3வது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், நம்மளுடைய உடல் எடை கூடுதலாக இருப்பவர்களுக்கும், உடல் எடை ஒல்லியாக இருப்பவர்களுக்கும் சர்க்கரை நோய் அதிகமாக கட்டுப்படாமல் இருப்பது, ஒல்லியாக இருப்பவர்களுக்கு இருப்பதற்கான அதிக காரணத்துல ஒன்று என்னன்னா, உங்க கார்ட்டிசோல் லெவல்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் ஹை கார்ட்டிசோல்ல இருக்காங்களோ, அவங்கெல்லாம் பொதுவா நம்ம சொல்லுவோம், உடம்பு எடை கூடும். உங்களோட கார்ட்டிசோல் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்களோட தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுது. உங்களோட தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுறதுனால நீங்கள் எடை போடுறீங்க அப்படிம்போம். இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலை சர்க்கரை நோயில் தான் இருக்கும். கபம் சார்ந்த சர்க்கரை நோயில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வயது ஆக ஆக, நோயுடைய வயது ஆக ஆக, சார் 100 கிலோ எடை இருந்தேன், இப்போ 70 கிலோ எடைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? 70 கிலோ எடைக்கு நான் வந்துட்டேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும், ஆனால் உண்மையிலேயே அந்த உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து போய் அவங்க உடம்பு மோசமானதற்கான காரணம் ஹை கார்ட்டிசோல் லெவல்ஸ் தான். கார்ட்டிசோல் தான் நம்மளோட இயக்கத்துக்கு தேவை. வழக்கமாக இயங்குவதை விட ஒல்லியா இருப்பவர்களுடைய உடல்ல பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாவதற்கும், அதனால் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வேகமாக கரைந்து தசைகள் கரைந்து போய் அந்த நோயாளியால் நடக்கவே முடியாத நிலை ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய காரணம் ஹை கார்ட்டிசோல். ஸோ இன்னைக்கு குண்டா இருக்கிறவங்களை விட ஒல்லியா இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோயாளி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவதற்கான காரணம் இந்த கார்ட்டிசோல் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது தான். 4வது, யாரெல்லாம் ஒல்லியா இருக்காங்களோ அவர்களுடைய மனநலன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நீங்களே பாருங்களேன், ஒரு கிளாஸில் வந்து குண்டா ஒரு 4 பசங்க இருக்காங்க, ஒல்லியா 4 பசங்க இருக்காங்கன்னா, அந்த கிளாஸ்லேயே அதிகமான சண்டித்தனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒல்லியா இருக்க பசங்க தான் பண்ணுவாங்க. குண்டா இருக்க பசங்க அதிகமாக பண்ண மாட்டாங்க. நம்ம யோசிப்போம் இதற்கான காரணம் என்ன, அது இதுன்னு. இதற்கான காரணம் என்னன்னா, இன்றைக்கு மன அழுத்தமோ, பதட்டமோ ஒல்லியாக இருப்பவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்கள் அனைவருமே பதட்டத்தோடு, முடிவெடுக்க முடியாமல் சிரமங்களோடு போராடி கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்ப கவனத்தோடு நாம் நம்முடைய உடலை புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் ஏற்படுகின்ற நோயை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, ஒல்லியா இருந்தால் ஹெல்த்தியா, குண்டா இருந்தால் ஹெல்த்தியா? நிச்சயமாக குண்டா இருந்தால் தான் ஹெல்த்தி. குண்டுனா நான் வந்து பருமனாக இருப்பதை பற்றி பேசவில்லை. உங்களுடைய உடல் எடைக்கு உங்களுடைய வயது சரியாக இருக்கிறதா? உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய உடலமைப்பு சரியாக இருக்கிறதா? இதுதான் கேள்வி. 5வது, உடல் எடை குறைவாக இருக்கும்போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் கூடுதலாக மாறும்போது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும் போது, கணையத்துடைய அழற்சி நோய் ஏற்படும் போது ஏன் நம்மில் நிறைய பேருக்கு உடல் எடை குறைந்து போகிறது? ஏன்னா அந்த இடத்துல ஃபேட் மெட்டபாலிசமே இருக்காது. யாரெல்லாம் குண்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கணைய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டு பாருங்களேன், இருக்காது.
யாரெல்லாம் ஒல்லியாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பேங்க்ரியாடைட்டிஸில் பாதிக்கப்படுவாங்க. 40 கிலோ இருக்கவன் 30 கிலோ ஆயிடுவான். அதனால் இன்றைக்கு ஒல்லியாக இருப்பவர்களுக்கு நோய் ஏற்படுமா? ஏற்படாது. ஒல்லியாக இருந்தால்தான் ஆரோக்கியம். ஒல்லியாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படாது. ஒல்லியாக இருப்பவர்களுக்கு இதய நோய் ஏற்படாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மித்து, ஒரு பொய், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு விஷயம், மூடத்தனம் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒல்லியாக இருந்தால் சுகர் வராதுன்ற நினைப்பில் நம்ம வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா முதல்ல மருத்துவமனைக்கு செல்லுங்க. மருத்துவமனையில் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகளை செய்து உண்மையிலே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் வைத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், சார் சுகர்னால நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன், அப்போ என்னோடய சுகரை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்களே சொல்கிறீங்க குண்டாக இருந்தால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி, ஒல்லியாக இருந்தால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க. அப்போ என்னுடைய சர்க்கரை நோயை நான் எப்படி குறைக்க முடியும்? என்னோடய சர்க்கரை நோயிலிருந்து எப்படி நான் வெளிவர முடியும்? பொதுவாக சர்க்கரை நோய் நம்ம உடம்பில் ஒரு கபம் சார்ந்த சர்க்கரை நோயாக இருந்து பித்தமாக மாறி வாதமாக மாறுதுன்னா இந்த 10 அறிகுறிகளை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிற 10ல் ஏதாவது 5 உங்களுக்கு இருந்தால் கூட உங்களோட நோய் ஆரம்ப நிலையிலிருந்து மத்திய நிலைக்கும், மத்திய நிலையிலிருந்து முழுமை பெற்ற நோயாக மாறுதுன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அறிகுறி, இன்றைக்கு யாரெல்லாம் அதீத பசியோடு ஆரம்பித்த சர்க்கரை நோயில் திடீர்னு எனக்கு சாப்பாடே பிடிக்கல, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்குது, காலை உணவு சாப்பிட்றேன், பசிக்குது நல்லா, ஆனால் உட்காந்து சாப்பிட்ணுன்னு போனால் எனக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, கபம் சார்ந்த சர்க்கரை நோயிலிருந்து உங்களுடைய உடலுடைய சர்க்கரையானது பித்தத்துக்கோ வாதத்துக்கோ மாறுதுன்னு அர்த்தம். பொதுவாக நம்மளே கேள்விப்படுவோம் இல்லையா, ஆனால் கபம் சார்ந்த சர்க்கரை வந்தால் பசிக்கும்னு. ஆனால் சர்க்கரை நோயாளி பசிக்கலைன்னு சொல்கிறாங்கன்னா வாதமாகவோ பித்தமாகவோ கபநோய் அந்த சர்க்கரை நோய் மாறிட்டுருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது, இன்றைக்கு ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இரவு நேரங்களில் கபம் சார்ந்த சர்க்கரை நோயாக இருக்கும்போது உங்களுக்கு சிறுநீர் அதிகமாக கழித்து கொண்டே இருப்பீங்க. சார் நான் 10 வருஷமாக சர்க்கரை நோயாளி, முதல்லலாம் எனக்கு சுகர் அந்த மாதிரி அதிகமாக யூரின் போகிற பிரச்சனை இருந்தது, இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கேன், மருந்து ஹெல்ப் பண்ணுது போல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ரத்த பரிசோதனை சர்க்கரை 250 300ன்னு காட்டுது, ஆனால் ஒன்றுக்கு போகிறது அதிகமாக இல்லை. புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய சர்க்கரை நோய் வாத சர்க்கரை நோயாக அல்லது பித்த சர்க்கரை நோயாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். வாத சர்க்கரை நோயாக இருந்தால் உங்களோட யூரின் அவுட்புட்டே குறையும். பித்த சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல், வலி, ஒன்றுக்கே சுடுநீர் கழிப்பது போல் சூடாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். மூன்றாவது, எவ்வாறு பசியின்மை, எவ்வாறு சிறுநீர் கழிப்பதில் மாற்றம் இருக்கோ அதே போல் கபம் சார்ந்த சர்க்கரை நோயாக ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல மலம் கழிப்பதில் சிரமமே இருக்காது. ஒரு பியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி மலச்சிக்கல் இருந்ததா, இப்போ மலச்சிக்கல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தது சார், ஆனால் இப்போல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. எப்போ நம்ம உடம்புல சர்க்கரை நோய் வருதோ அது கபம் சார்ந்த சர்க்கரை நோயாக ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா டெய்லி மோஷன் போகும். ஆனால் அதே பித்தமாக மாறும்போது அந்த மோஷன் போகிறது 3 முறை 4 முறை 5 முறைன்னு போக ஆரம்பிக்கும். அதே திரும்ப வாதத்துக்கு அது மாறும்போது கருமையாக கல் போன்ற மலம் வெளியேற ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு பொதுவாக சர்க்கரை நோய்க்கு பரிந்துரைக்கக்கூடிய ஆங்கில மருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்துகள் சில நேரங்களில் சாப்பிடும்போது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த மருந்தை சாப்பிட்டாலே பேதியாகுது, வயிறு வலிக்குது, வயிறு உப்புசமாகுது, வயிறு வலி வருது, அதனால் இந்த மருந்துகளை நான் தொடுவதே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களுடைய சர்க்கரை நோய் கபத்திலிருந்து பித்தத்துக்கு மாறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்க மோஷன் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உண்மை. இது அவங்களுக்கு புரியாது. நம்ம அந்த மருந்தையே நான் நிறுத்திட்டேன் சார், எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை இதுதான். 4வது, நம்முடைய உடல் சோர்வு. எப்போவுமே கபம் சார்ந்த சர்க்கரை நோய், ஒரு ஆரம்ப நிலை சர்க்கரை நோயோடு நம்ம இருக்கும்போது பெரும்பாலும் மருத்துவர் நீங்கள் போய் சுகரை செக் பண்ணுனா, நான் நல்லா தானே இருக்கேன், ஆக்டிவாக தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் சுகர் இருக்காதே, எங்கள் பரம்பரையிலே யாருக்கும் சுகர் இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்தா சுகர் 200 250 இருக்கும். ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. ஆரம்ப நிலை கபம் சார்ந்த சர்க்கரை நோயாக இருக்கும்போது உங்கள் உடலில் சோர்வே இருக்காது. ஆனால் அது பித்தம் சார்ந்த நோயாக மாறும்போது கடுமையான சோர்வும், வாதம் சார்ந்த நோயாக மாறும்போது கட்டிலிருந்து எழுந்து கொள்ளணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 5வது, கடுமையான மன உளைச்சல்.
பொதுவா அந்த கபம் அப்படின்னு வரும்போது ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு மூளையே வேலை செய்யாது. ஞாபகம் சக்தி, வேலை செய்ற திறன், வேலையை முடிக்கின்ற வேகம், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அதே பித்தத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்கும். ஆனா வாதத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஞாபக மறதி முதல் கொண்டு இன்றைக்கு டிமென்ஷியா சார்ந்த டைப் 5 டயபெட்டிஸ்னே இன்னைக்கு கேரக்டரைஸ் பண்றாங்க வாதம் சார்ந்த சர்க்கரை நோய. அந்த அளவுக்கு மனமாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் சுகர் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். என்கிட்ட குடுக்குற டாஸ்க்க முடிக்காம நான் வீட்டுக்கு போனதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் முக்கு முக்குன்னு முக்குறேன் சார். 4 டாஸ்க்ல 1 கூட எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது." காரணம் சர்க்கரை நோய் பித்தத்திலிருந்து வாதத்துக்கு மாறுதுன்னு அர்த்தம். 6வது, பெண்களாக இருந்தால் இனப்பெருக்க மண்டலத்தில அவங்களுடைய மாதவிலக்கு குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். 3 நாட்கள், 5 நாட்கள் இருந்த மாதவிலக்கு சர்க்கரை நோய் வந்த பிறகு எனக்கு 2 நாட்களாக மாறிவிட்டது. 2 நாட்கள் இருந்த மாதவிலக்கு இப்பல்லாம் கண்ல படுவதே கிடையாது அப்படின்னு மாறுச்சுனாலே நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க சர்க்கரை நோய் கபத்திலிருந்து வாதத்திற்கு மாறிவிட்டது அப்படின்னு. அதே போல ஆண்களுக்கு எழுச்சியின்மை ஆரம்பிச்சு கடைசியில ஆண்குறியே சுருங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு வந்தாலே புரிஞ்சுக்கணும், சர்க்கரை நோய் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருச்சு அப்படின்னு. கபம் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது ஒரு ஆரம்ப நிலை சர்க்கரை நோயில உங்களோட எரெக்ஷன்லயோ, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்ஃபாக்ட் ரொம்ப நல்லா நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பித்தத்துக்கு வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில நாள்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல போகும். சில நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடே இருக்காது. வாதத்துக்கு வந்ததுன்னா சுத்தமா செத்து போச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து எரெக்ஷனும் இருக்காது, செக்ஸ் வச்சுக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது. அத மீறி ஏதாவது கம்பல்ஷன்ல மாத்திரை போட்டு முயற்சி பண்ணணும்னு பண்ணாலும் பார்ஷியல் எரெக்ஷன் தான் இருக்கும். இது சர்க்கரை நோய் கபத்திலிருந்து பித்தத்துக்கும், பித்தத்திலிருந்து வாதத்துக்கும் மாறி இருக்குன்னு அர்த்தம். 7வது, இயக்கம். நம்முடைய இயக்கம் கால்கள், கைகள்ல ஏற்படுகின்ற எரிச்சல் இருக்கு இல்லையா? ஆரம்ப நிலை சர்க்கரை நோயில நீங்க அத பார்க்க முடியாது. அல்லது ஆரம்ப நிலை சர்க்கரை நோயில ஏதாவது ஒரு மருந்து எடுத்தா உடனே போயிரும். ஆனா பித்த சர்க்கரையாக அது மாறும்போது கால்களை தரையில் வைக்க முடியாத அளவுக்கு கடுமையான எரிச்சலும், குத்தல் வலியும் இருக்கும். அதே வாதத்துக்கு அது மாறும்போது உங்களுக்கு காலே மரத்து போகின்ற நிலை வந்து விடுவதை பார்க்க முடியும். 8வது, வேகமான நடை தளர்ந்து போய் குறைந்த வேகமான நடையாக மாறி கடைசியில் நடப்பதற்கே ஏதேனும் ஒன்றை பிடித்து நடக்க வேண்டுமாங்கிற நிலையில மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். நான் நிறைய பேர் இன்றைக்கு நான் பார்க்குறேன். திடகாத்திரமான, பார்ப்பதற்கே ஒரு அழகான தோற்றத்தில், பொலிவான தோற்றத்தில் இருந்த ஆணும் பெண்ணும் கூட இன்றைக்கு ஒரு சர்க்கரை நோய் ஏற்படும்போது அதை பற்றிய புரிதலற்று வெறும் மருந்து மாத்திரைகளை, இன்சுலின் ஊசிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு திடீரென்று அவர்களுக்கு அந்த சர்க்கரை நோயுடைய தாக்கத்தால் தசை இழப்பெல்லாம் ஏற்படும்போது மருந்துகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். கடைசியில் அவங்கள பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப வீக்கா மாறி போயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா அந்த சர்க்கரை நோயோட ப்ராக்ரஸ். நல்லா வாக்கிங், ஜாகிங் நம்ம கூட வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, "அப்பா என்னால வேகமா நடக்க முடியலம்பாங்க." புரோட்டீன் நான் சாப்பிட்றேன், டாக்டர போய் பார்த்தேன், எனர்ஜி மாத்திரைகள்லாம் குடுத்துருக்காங்க, விட்டமின் மாத்திரைகள்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இழப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல போகும்போது ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஃபிசியோ அது இதுன்னு பண்ணுவாங்க. கடைசியா டாக்டர் சொல்லுவாரு, "நியூரோபதி டெவலப் ஆயிடுச்சுங்க. இத குணப்படுத்த முடியாது, மேனேஜ் தான் பண்ண முடியும். இந்தாங்க இந்த ஒரு மாத்திரைய சாப்பிடுங்கன்னு" பிரெகாபலின் வகை மாத்திரைகள குடுப்பாங்க. ஒரு மாத்திரைய போட்டா அப்படியே நைட்டு ஃபுல்லா சொர்க்கம் மாரி தூங்கலாம். ஆனா காலையில எழுந்திரிச்சோம்னா, இயங்குவதே ஏன்டா சாமி இருக்குங்கிற அளவுக்கு நம்மளோட இயக்கம் குறைந்து போய்விடும். இது சர்க்கரையோட ப்ராக்ரஸ்ல வருது. 9வது, இன்றைக்கு ஜீரண மண்டலத்தை போலவே, சிறுநீரக மண்டலத்தை போலவே இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற வியர்வை. இந்த வியர்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கழிவுங்க. எல்லாம் வியர்வையை வெறுக்கிறோம். ஆனால் வியர்வையை நம்மெல்லாம் ரொம்ப வரணும் வரணும்னு சாமி கிட்ட வரமா கேட்கணுங்க. எந்த அளவுக்கு உங்க உடம்புல வியர்வை வெளிவருகிறதோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நோயே இருக்காது. சிறுநீரக நோயாளி இன்னைக்கு ஒரு மனிதன், ஆரோக்கியமான மனிதன் சிறுநீரக நோயாளியாக மாறுறான் அப்படின்னா, முதல்ல அவங்க உடம்புல வரக்கூடிய மாறுதலே உங்க வேர்வை நின்னு போயிரும். எப்ப உங்களுக்கு நல்லா வேர்த்துதுன்னு கேளுங்களேன். யோசிப்பாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, "சார் எனக்கு வேர்க்கவே வேர்க்காது சார்ம்பாங்க." யாருக்கெல்லாம் வேர்வை சீராக இருக்கிறதோ, நீங்கலாம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். பெண்கள்லாம் சொல்லுவாங்க, "சார் ஹாட் ஃப்ளஷஸ் வருது. அப்படியே பொங்கி ஊத்துது சார் வேர்வை." நல்லா இருங்க. கிட்னியும் பாதிக்காது, எடையும் போடாது. இந்த மெனோபாஸ் டைம்ல என்னைக்கு ஹாட் ஃப்ளஷஸ் உங்களுக்கு நிக்குதோ, அடுத்த 1 வருஷத்துல பாருங்க நீங்க 10 கிலோ எடை ஏறியிருப்பீங்க.
ஸோ இந்த வேர்வை வந்து கபமான சர்க்கரையாக இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும். பித்த சர்க்கரையில் ப்ரொஃப்யூஸ்டு ஸ்வெட்டிங் இருக்கும். வாத சர்க்கரை வரும்போது அந்த வேர்வை சுத்தமாக நின்று வேர்வனால என்னன்னு தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கும். அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 10வது ரொம்ப முக்கியமானது தூக்கமின்மைங்க. கபம் சார்ந்த சர்க்கரையில் அதீத தூக்கமும், பித்தம் சார்ந்த சர்க்கரையில் இன்டர்மிட்டன்ட் மாற்றங்களும், வாதம் சார்ந்த சர்க்கரை வரும்போது சுத்தமாக தூக்கம் இருக்காது. இதை எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சர்க்கரை நோய் ஒன்று கிடையாதுங்க. என்னுடைய சிகிச்சைக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், என்கிட்ட செலவு பண்ணக்கூடிய நேரம் வெறும் 5 நிமிடமாக இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன், குறிப்பாக சர்க்கரை நோயுடைய குணம், சர்க்கரையுடைய ரிவர்சல், சர்க்கரையை குணமாக்கக்கூடிய முயற்சி, இது எல்லாத்துக்கும் நான் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய அறிகுறிகளை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாதமா பித்தமா கபமாங்கிறத புரிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. அதனால தான் எத்தனையோ பேர் எத்தனையோ மருத்துவ முறைக்கு சென்று மருந்துகளை சாப்பிட்டு சிறந்த மருத்துவர்களை சந்தித்து கட்டுப்படாத சர்க்கரை நோய் கூட நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்போது அந்த மாற்றம் எங்கே வருது அப்படின்னா, இந்த ஒரு அனாலிட்டிக்ஸ் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்டையும் பார்க்க முடியாது. என்னுடைய 30 வருட அனுபவம்ங்கிறது இதற்காக நிறைய நேரம் செலவு செய்து ஒவ்வொரு நோயாளியும் அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் இல்லை, நம்ம நோயும் குணமாகும். அப்போ பாருங்களேன், குண்டு ஒல்லியாக இருக்கிறது ஆரோக்கியமாக கிடையாதுங்க, குண்டாக இருக்கிறது தான் ஆரோக்கியம். குண்டாக இருக்கிறது பருமனாக இருக்கிறது ஆரோக்கியம் கிடையாது, பூசணா மாதிரி இருக்கிறது தான் ஆரோக்கியம். அதே போல் நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிற உங்களுடைய மாயை இன்றோடு ஒழிந்து போக வேண்டும். மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி கபத்தில் ஆரம்பிக்கிற சர்க்கரை பித்தத்துக்கு போய் பித்தத்தில் ஆரம்பிக்கிற சர்க்கரை வாதத்துக்கு வந்து நம்மளை படுக்க போடுது இல்லையா? இதை எப்படி தடுக்க முடியும்? 5 விஷயங்கள்ங்க. நிறைய முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். முதல்ல டீடாக்ஸ் பண்ணுங்கள். கபம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்படும் போது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள் இருக்கே, அப்பப்பா அவ்வளவு அடைப்புகள் இருக்கும். ஸ்ட்ரோத்தோரோதம்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணமே அந்த உடலுடைய சத்து ஓட்டங்களில் சக்தி ஓட்டங்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள். 2 பாதை இருக்குது. ஒன்று உடலுக்கு தேவையான சத்தை கொண்டு செல்வது, ஸ்ட்ரென்த்து விட்டமின்களை கொண்டு செல்வது. இன்னொன்று சக்தி ஓட்டங்கள். வாதம் பித்தம் கபம் 7 தாதுக்கள், 7 சக்கரங்கள், 5 அவயங்கள், 108 வர்மங்கள்னு உடலில் வியாபத்து இருக்கக்கூடிய இந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் சர்க்கரை நோயை கொண்டு வரும். சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி பெருங்குடல்லிருந்து அது உடலுக்குள் கிரகிக்கப்படுகின்ற நிலையிலும் அடைப்பு ஏற்படும் போது நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படும். அப்போது இந்த 2 விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரே வழி, சுலபமான வழி டீடாக்ஸ் தான். இன்றைக்கி யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் இருந்து டெலிவரி ஆகி 1 வருஷம் டைமில் இருக்கீங்க, பட் ஸ்டில் பார்டர் லைன் டயபெட்டிஸில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் தான். 6 நாள் நெய் மருந்து. நான் சொன்ன மாதிரி கபமா பித்தமா வாதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கொடுக்கக்கூடிய நெய் மருந்து. இந்த நெய் மருந்து முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசி நாள் 105 மில்லி. 7வது நாள் காலையில் எடுக்கக்கூடிய பேதி மாத்திரை. நீங்கள் 6 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்ளீட் பிளட் பேராமீட்டர் எடுங்க. உங்களோட ஃபாஸ்டிங், உங்களோட போஸ்ட் பிராண்டியல், உங்களோட HbA1c, உங்களோட ஹோமா IR, உங்களோட C பெப்டைட் ஃபாஸ்டிங் அண்ட் பிபி 7 நாள் முடிங்க, மீண்டும் எடுங்க. மேஜிக் நடந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த கழிவு நீக்கத்தின் மூலமாக இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் பாசிபிள். டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் கவலைப்படவே வேண்டாம் சர்க்கரை நோயை பற்றி. அதே போல் கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாளிகளும் கவலைப்படவே வேண்டாம். பெரிய மாற்றம் சாத்தியமான விஷயம்தான். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது எது? டீடாக்ஸ். ஸோ உங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, குறிப்பாக இந்த ப்ராசஸை கட்டுப்படுத்த நம்ம செய்ய வேண்டியது டீடாக்ஸ். 2வது தூக்கத்திற்கான முக்கியத்துவம். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அதுவும் வயதானவர்கள் வரும்போது சொல்லுவேன், தேவைன்னா மானசா மாத்திரை போட்டு தூங்குங்க. சரி, மானசா மாத்திரை இல்லைனா உங்கள் ஃபிசிஷியன் கிட்ட போய் ஒரு சின்ன லெவலில் ஒரு தூக்கத்துக்கான மாத்திரையை வாங்கி தூங்குங்க. என்ன சார், தூக்க மாத்திரை போட்டால் பழகிருமே? பழகட்டும், பரவாயில்ல. நீங்கள் தூங்காமல் இருந்து இரவு முழுவதும் உங்களோட கார்டிசோலை விழித்திழ வச்சு
உங்களோட மெலட்டோனினை குறைச்சி கார்ட்டிசோல், அட்ரினலினை தூண்டி, கிளைகோடினை தூண்டி உங்களோட லிவர்லேருந்து கண்டினியூஸாக சுகர் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்சுலின் ஆல்ரெடி கிடையாது. அப்படி இல்லைனா உங்களோட உடம்பு அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ராத்திரிலாம் நீங்கள் முழிக்க முழிக்க கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய சர்க்கரை நோய் கூடுதலாகவே இருக்கும். மானசா மாத்திரை தூக்கத்துக்கான சிறந்த மருந்து. அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் மருத்துவரை சந்தித்து தூக்கத்திற்கான ஒரு மருந்தை சாப்பிடுங்க, தவறே கிடையாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ்க்கு அடுத்து என்னோட அனுபவத்தில் தி பெஸ்ட் மருந்து எதுனா நிச்சயமாக தூக்கம் தான். தூக்க மாத்திரை கொண்ட தூக்கம் அல்லது தூக்கம். 3வது தியானம். மெடிடேஷன் உங்களுடைய கார்ட்டிசோல் லெவல்ஸில் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக குறைக்கும் தெரியுமா? ஒரு அனுபவம் சொல்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தொழிலதிபர் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு என்னை பார்த்தார். ஆல்வேஸ் சுகர் 400 450ங்க. நல்ல டாக்டர், பெஸ்ட் டாக்டர் இன் கோயம்புத்தூர் தான் பார்க்குறாரு. நல்ல மருந்து, நல்ல டயட்டு, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அவரோட சுகர் கண்ட்ரோல் ஆகும். அப்போ ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருத்தர் மும்பையிலேருந்து வந்திருந்தார். அவர் கூட என்னை பார்த்துருக்கும்போது என்கிட்ட கேட்டார், நான் நிறைய மருந்து சாப்பிட்றேன் சார், எனக்கு மெடிசன் இல்லாமல் ப்ளீஸ் ஏதாவது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, நம்ம மருத்துவமனையில் நோய்களுக்கு மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்காக தனி மனிதனுடைய நல்வழிக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அவரை 3 மாத காலம் தொடர்ந்து செய்ய வச்சோம். 3 மாத காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இன் லாஸ்ட் 10 இயர்ஸ் அவரோட HbA1c 10லேருந்து 8.2க்கு குறைஞ்சிருந்தது. அவருடைய டாக்டர் சர்ப்ரைஸ்ட். அவர் கேட்குறாரு, என்னையா பண்ண நீ, எப்படி குறைஞ்சது? ஏன்னா நீ டயட் பண்ணுற, உனக்கு கண்ட்ரோல்டு தான் எல்லாமே, வீட்டுக்காரமாக கூட இருந்தே உன்னை கவனிக்கிறாங்க, இத்தனை வருஷம் குறையாத சக்கரை எப்படி குறைஞ்சது? ஒரே மாயம் அந்த இடத்துல நடத்தியது எதுன்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் தான். இன்றைக்கி நண்பர்களே, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா, எந்த மருந்து சாப்பிட்லாங்கிற தேடலை விட ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் இன்றைக்கு அந்த தியானத்தை கற்றுக்கொண்டு அதை முறையாக பின்பற்றி கிட்டத்தட்ட மருந்தற்ற வாழ்க்கைக்கே போயிருக்காங்க. நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கட்டணம் இல்லாத சிறப்பு சேவையாக தியான பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, உங்கள் ஊர்லேயே ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், இல்லை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும், அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்தால் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஆசிரமத்துக்கு போய் தாராளமாக கற்றுக்கலாம். மெடிடேஷன் சென்டர் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். 4வது, உணவின் மேல் ஒரு கவனங்க. இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப சொன்னேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை யோசிங்க. முதலாவது, இந்த உணவு நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, ஒவ்வாமை இருக்கா, நான் சக்கரை நோயாளி, இனிப்பு சாப்பிடலாமா கூடாதாங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். 2வது, சாப்பிட்ற நேரம், நான் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றேன்னா இல்லையா. ஒரு வேளை நேரம் தவறுச்சுன்னா உணவை சாப்பிடாதீங்க, பழங்களை சாப்பிட்டு அந்த உணவை கடந்து விடுங்க. 3வது, உணவை நான் மென்று சாப்பிட்றேன்னா இல்லையா. 4வது, நான் சாப்பிடுகின்ற உணவு தரமான உணவா, அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவா, சமைத்த உணவா. 5வது முக்கியமானது, நான் சாப்பிடும்போது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தாமல், மனதில் இருக்கக்கூடிய கவலைக்கு கவனம் செலுத்தாமல் நான் சாப்பிட்றேன்னா. இந்த 5 விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சுகர் குறையிறது மட்டும் இல்லை, ஒல்லியாக இருக்க உங்களுக்கு கூட ரிஸ்க் இல்லாமல் இருக்க முடியும். 5வது, மெஹனில் சூரணங்க. இந்த மெஹனில் சூரணத்தை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் ₹1,00,000 கொடுத்து வாங்கக்கூடிய ஊசி மருந்துகளை விட வெறும் ₹300 கொடுத்து வாங்கக்கூடிய இந்த மெஹனில் சூரணம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி மெஹனில் சூரணம் அவர்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுத்துருக்கிறது. ஒரு யங் ஆடிட்டர் பாய், ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவான், எல்லா வகையிலையும் ஹி யூஸ் டு பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு குணம் இருக்கக்கூடிய குழந்தை. ஆனால் பாருங்கள், 26 வயசில் சக்கரை நோய் வந்துருச்சு. இன்சுலின் டிபெண்ட் ஆகிட்டான். கல்யாணம் பண்ணணும், ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கை. பொண்டாட்டிக்கிட்ட, வரக்கூடிய பொண்ணுக்கிட்ட எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் உலகம் ஒத்துக்குமா? அந்த பையன் இன்சுலின் டிபெண்ட் சொன்ன உடனே, பையன் நல்ல வசதி, நல்ல சம்பளம், நல்ல பதவியில் இருக்கான், ஒழுக்கமானவனாக இருந்தாலும் கூட பெண் கிடைக்கல. அவங்க அம்மா ஒரு முறை என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அந்த தம்பியை கூப்பிட்டு என்னென்ன பண்ணுறாரு, அதில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து, எண்ணெய் குளியலை பற்றியும் கழிவு நீக்கத்தை பற்றியும் உணவை மென்று சாப்பிடுவதுடைய அவசியத்தை பற்றியும் நல்லா சொல்லி கொடுத்து,
அந்த தம்பிக்கு வெறும் மெகனில் சூரணம் தான் குடுத்தேன். 5 வேளை சாப்பிடணும்பா. ஏன்னா உனக்கு இருக்க சர்க்கரை வாத சர்க்கரை. நீ என்ன இன்சுலின் போடுறியோ போட்டுக்கோ. உன்னோட டயபெட்டாலஜிஸ்ட்ட நீ கன்சல்ட் பண்றியோ பண்ணிக்கோ. பட் இத ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பியா நீ எடுத்துட்டு இருக்கக்கூடிய சிகிச்சைக்கு ஒரு துணை சிகிச்சையா எடுத்துக்க முடியுமா பாரு. 6 மாத காலம் ஹார்ட் ஒர்க் பண்ணா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இன்சுலின் போடுவது கிடையாது. ரீசென்ட்டா அந்த பையனுக்கு திருமணமும் நிச்சயமாயிருக்கு. எதுக்காக இத சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல மருத்துவரை பார்க்கிறோம். மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அதிகமான மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆனா கடைசியில நோயும் குணமாகல. நோயும் குறையல. திருமணமும் ஆகல. வாழ்க்கையே வெறுத்து விட்டதுங்கிற கவலையில் இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேருக்கு தீர்வளிக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா மெகனில் சூரணம் தான். அப்ப அந்த மெகனில் சூரணத்த வாதம் சார்ந்த சர்க்கரை, உடல் எடை குறைந்து போய் கபத்திலிருந்து வாதத்திற்கு இருக்கக்கூடியவர்களான 5 வேளை சாப்பிடணும். 6 மணிக்கு, காலை 10 மணி, காலை 6 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி. கரெக்ட்டா 5 வேளை ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்நீர்ல சாப்பிட்டாலே அவங்களோட ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி எல்லாமே இன்றைக்கு ஆரோக்கியம் சார்ந்த முயற்சியா இருக்கணும். புரிதல் வேணும். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் கண்மூடித்தனமாக ஒல்லியாக இருப்பது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஆரோக்கியத்தையே இழந்து போய் விடுவதை பார்க்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாம ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு முதல்ல நமக்கான விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை மணி நேரம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒல்லியாக இருப்பது ஆரோக்கியம் கிடையாது. பூசுனா போல இருப்பது தான் ஆரோக்கியம். இந்த பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே முட்டாள்தனமான விஷயம். இந்தியர்களுக்கு அது பொருந்தவே பொருந்தாது. தமிழர்களுக்கு குறிப்பா அது பொருந்தவே பொருந்தாது. பிஎம்ஐ கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுங்க பார்க்கலாம். எடையை குறைக்க முயற்சி செய்யுங்க. தசையை இழந்து விடாதீர்கள். இதுதான் நான் சொல்ல வர்றது. இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளும் சரி, மற்றவர்களும் சரி. எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் வரதை நான் பார்க்குறேன். ஷேக்ஸ். நல்லா நான் 100 கிலோ இருந்தேன். அதை சாப்பிட்டு 40 கிலோ குறைஞ்சாங்கிறாங்க. இந்த 40 கிலோ குறைஞ்சவங்கள பார்த்து அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, போன் டென்சிட்டின்னு பாருங்களேன். அலார்மிங்லி ஒஸ்ட்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன். சேலம் மாவட்டத்துக்கு நான் போகும்போது, திருப்பூர் போகும்போது, ஈரோட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. எல்லாரும் என்ன அந்த ஷேக் சாப்பிட்டேன், எனக்கு எடை குறைஞ்சிருச்சு. ஆனால் எடை குறைஞ்ச உடனே முட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு, சுகர் வந்துருச்சு, கிட்னி பாதிச்சிருச்சு. அவ்வளவுலாம் மெனக்கிடவே வேண்டாம். ஒரு ஆரோக்கியமான வழிமுறையை கொண்டு எடையை குறைக்கலாம். ஒரு மாதத்திற்கு 3 கிலோ குறைங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் எடை குறைங்க போதும். ஆனால் அது ஆரோக்கியமான முறையில் இருக்கணும். அதே போல் ஒல்லியாக இருந்தால் தான் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம், அந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்தக்கூடிய சமூகமாக நம்ம மாறணும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. ஸோ இன்றைக்கு ஒல்லியாக இருந்தாலும் சுகர் வரும், ஒல்லியாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும், ஒல்லியாக இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரும். நீங்கள் குண்டாக இருந்தால் மட்டும் அது வரணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஒல்லியாக இருக்கவங்க எல்லாரும் ஆரோக்கியமானவர்களும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த வீடியோவில் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோஸ் உங்களோட சமூகத்தில் அதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு பாப்பா இருக்கணுமா சாகணுமான்னு கேட்குறான்னு. அந்த அளவுக்கு உடல் எடையை பார்த்து அப்சசிவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை யாராவது கல்லூரி பேராசிரியர்கள் பார்க்குறீங்க, டீச்சர்ஸ் பார்க்குறீங்க, இல்லை சமூக ஆர்வலர்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கம்யூனிட்டியில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், குண்டாக இருக்கிறதும் நல்லது தான். சர்க்கரை நோய் அதிகமாகும் போது உடல் எடை குறைகின்ற அந்த வேகம், அந்த மாற்றம், இந்த 10 அறிகுறிகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நோயை நாம் அணுகும்போது நோயுடைய நிலையையும், நோய் எவ்வளவு வேகமாக அடுத்த நோயாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிற புரிதலும் நமக்கு இருக்குன்னா, இன்றைக்கு உடலை குணப்படுத்துவது, நோயை கட்டுப்படுத்துவது, ஏன் நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை மருத்துவத்திற்காக செலவு செய்வதை நாம் பெரிய அளவில் தடுக்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னிடத்தில் கேளுங்க. மெகனில் சூரணம் சர்க்கரை நோய்க்கான மிகச்சிறந்த மருந்து, மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.